ஸ்டார் ஃபார்ம். நம்ம ஃபார்மில் வந்து புதுசாக வந்து ஒரு நண்பர் வந்து முயல் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் போல முயல் வளர்க்கணும். எங்களுக்கு வந்து தனித்தனியாக யூனிட் முறையில் எங்களுக்கு முயல் வளர்க்க முடியாது. எங்களுக்கு ஆண் பெண் பார்க்க தெரியாது. எங்களுக்கு தனியாக வளர்க்க முடியாது. எல்லாம் சேர்த்து போட்டு வளர்க்குற மாதிரி ஒரு இயற்கையான முறையில் வளர்க்குற மாதிரி எங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லிக் கொடுங்க. நம்ம தோட்டத்தில் நிறைய இடம் இருக்குது. முயலெல்லாம் வெளியே மேய விட்டு அதை அப்படியே கூண்டில் அடைக்கிற மாதிரி பிளான் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இந்த நண்பருக்கு வந்து ஒரு கூடு ரெடி பண்ணி கொடுத்தோம். இதில் வந்து கூண்டு வந்து 10க்கு 6 அந்த மாதிரி சைஸு, 10 அடி நீளம் 6 அடி வீதி அந்த மாதிரி இருக்குது. இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 முயல் போடுற மாதிரி நமக்கு அவங்க கொடுத்துருக்கோம். 15 தாய் முயல் ப்ளஸ் அதுக்கு குட்டிங்க இதில் போட்டு வளர்க்குறது மாதிரி. இது உள்ளேயே ப்ரீடிங் பாக்ஸு எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்குறோம். அதுவே குட்டி போட்டு அதுவே பால் கொடுத்து அது குட்டிங்களை வளர்க்குற மாதிரி. வெளியே இயற்கையாக வெளியே இறங்கி வந்து மேயது மாதிரி காம்பவுண்டுக்குள்ளேயே மேய்ஞ்சிக்கிட்டு திரும்ப நைட்டு உள்ளே அடைஞ்சிடும் அந்த மாதிரி செட்டப்பு. இது முயல் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கனால கொஞ்ச நாளைக்கு உள்ளடியே சாப்பிட்டுட்டு உள்ளடி இருக்குது. இந்த மெத்தடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே போல் பெரிய லெவலில் பண்ண முடியல, சின்ன லெவலில் தான் பண்ணுறோம், குட்டிங்களை மட்டும் எடுத்து சேல்ஸ் பண்ணால் போதும், வீட்டு செலவுக்கு இல்லை கறிக்கு இந்த மாதிரி முயல் போதும் அந்த மாதிரி பண்ணுறவங்க இந்த மாதிரி பண்ணலாம். லார்ஜ் ஸ்கேலில் இது வந்து பாசிபிள் கிடையாது. இந்த மாதிரி முயல் எல்லாமே திறந்துவிட்டு வளர்க்கும் போது அதில் எல்லா வகையான பில் ஐட்டங்களும் அதுவே செலக்ட் பண்ணி சாப்பிட்றதுனால இதுக்கு நோய் மேலாண்மை வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நோய்கள்லாம் வராது. ஏன்னா முயலுக்கு எந்தெந்த புல் வகைகளில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறது அது ஓரளவு தெரிஞ்சிடும். ஸோ அது எல்லாமே கலந்து சாப்பிட்றதுனால மேக்ஸிமம் நோய் அப்படிங்கிறது இருக்காது. அதுக்கு உடம்புல இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே போல் ப்ரீடிங் பாக்ஸ் எப்படி செட் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அதுவே முயல் உள்ளாடி போய் முடியெல்லாம் பிச்சு வச்சு குட்டிங்கெல்லாம் போட்டு பண்ணுறது மாதிரி. இதில் 4 பாக்ஸ் வச்சுருக்கு. நம்மளுக்கு தேவை அப்படின்னா 2 கார்னரில் 4 பாக்ஸ் 8 பாக்ஸ் வச்சா போதும். 15 முயலுக்கு தாராளமாக போதும். ஒரு செட்டு முயல் எல்லாமே குட்டிங்களை போட்டு வளர்த்து வெளியே கொண்டு வரும்போது அடுத்த செட்டு குட்டிங்க போடும். ரொட்டேஷனில் அப்படியே வந்துட்டுருக்கும். இது ஒரு நல்ல செட்டப்பு. இந்த ரூமுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல இருட்டு மாதிரி அழகாக இருக்கிறதுனால அது குட்டிங்களை ரொம்பவே சேஃபாக பால் கொடுத்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடும். இந்த மாதிரியே உங்களுக்கு முயல் வளர்க்கணும், எந்த மாதிரி கூடு கட்டுன்னு தெரியலை, இல்லை எந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, முயல் வளர்ப்பில் என்ன சந்தேகம் இருந்தாலும் நம்ம வாட்ஸ்அப்புக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் எல்லாமே நிறைவேற்றி வைக்கலாம். தேங்க்யூ.